டுடே 7 கால் பின்னல் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை பார்த்தோம்னா சென்டரில் உள்ளது ஒரு பார்ட்டிஷன் அப்படியே தனியாக விட்டுட்டு இந்த பக்கம் 3 உள்ளது நம்ம எப்போவுமே பின்னுற மாதிரி தான். பட் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த இது தான் சென்டரில் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்து பின்னல் போடுறோம் இல்லையா, அது சென்டரில் கொண்டு வந்து அதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அது கொண்டு வரும்போது கீழேருந்து அப்படியே மாற்றி எடுத்துக்கணும். பட் அந்த சென்டரில் கொண்டு வரதை நம்ம பின்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அகைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிற்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பின்னல் போடுறோம் இல்லையா, அதை தான் சென்டரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க கையில் இருக்கிற ரிமைனிங் 3 தான் அவங்க எடுத்து பின்னல் போடணும். அந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது நமக்கு ஃபைனல் லுக் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. என்னுடைய ஃபைனல் லுக் பாருங்கள்.